நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளும் போது ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். சில காரணங்களை எலியா மேல ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த தேசம் இவ்வளவு வறட்சிக்கு காரணமே யார் அப்படின்னா இவன்தான். இது மாறணும், இது மாறணும். ஆண்டவரே, இது மாறணும்னா நீங்க எனக்கு பதில் தந்துதான் ஆகணும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு உங்களை தனியா நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சொந்தங்கள் உங்களை நிறுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவன் பைபிள் எடுத்ததுனாலதான், இவ பைபிள் தூக்குனதுனாலதான் இதனால மொத்த குடும்பம் பாதிக்கப்படுது பாரு. என் பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படல, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு போனாலே இதனால தானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இப்பொழுது யார் நிற்கிறார் என்றா இந்த ஏலியா நிற்கிறார். எனவே தான் இருதயத்திலிருந்து ஏக்கத்தோடு கதறுதலோடு, கர்த்தாவே என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளும் என்றா. இந்த ஜெபம் அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளவே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. உன் மேல் இருக்கிற அவப்பெயரையும் உன் மேல் இருக்கிற பொய்யான குற்றச்சாட்டையும் நீக்கும்படியாய் கர்த்தர் பரத்திலிருந்து பதிலை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி. இந்த அவப்பெயரை நாம் பேசி நீக்க முடியாது. எலியா சொல்றாரு, நான் அல்ல நீயும் வீட்டாரும் தான் இஸ்ரவேல் குடும்பத்தை கலங்க பண்ணீங்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் கூட சப்போர்ட்டுக்கு வரல. ஏன்னா 3 வருஷமா இவனை குறித்த இந்த ஒரு பொய்யான செய்தி ஆகாப் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். ரொம்ப ஆனா பார்த்ததுமே அவன் பாருங்க, சிலர் வந்து முந்திக் கொள்வார்கள் அல்லவா. இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே தெரியும். ஆமா, சில பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? அவன் தம்பியோ தங்கச்சியோ இருப்பா, அடிச்சிட்டு அழுவாங்க. இவங்களே பார்த்திருக்கீங்களா? அடிச்சிட்டு அந்த பிள்ளை அழுறதுக்குள்ளே ஆமாமீன்னு அழுவாங்க. எதுக்கு அப்படின்னா அட்வான்ஸ் ஆகும். ஓடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு தான் என்னன்னு விசாரிப்பாங்க. என்ன ஒண்ணுல நான் அவனை அடிச்சேன். இவன் முந்தி கொள்ளுகிறான். ஏன்னா பிரச்சனை ஆயிட்டு ஜனங்கள் தன் பக்கம் தனக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. ஆமென். அப்ப இப்ப என்ன சொல்றது? ஆமென். இந்த அவப்பெயரை மாற்றணும், இந்த பொய்யான குற்றச்சாட்டை மாற்றணும். எத்தனை எத்தனை ஹல்லேலூயா. செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். இதுதான் உலகம். இதுக்கு ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டயா போய் எனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. இது என்னால வந்ததல்ல. அவன் பாகால் விக்கிரகத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான், வேசித்தனத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான். அதனாலதான் நான் 3 வருஷம் இங்க இல்லாததுனால அந்த பழி எல்லாம் என் மேல திருப்பி விட்டுட்டான். இதை போய் என்னால ஒவ்வொருத்தட்டையா சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் என்னதான் சொன்னாலும் இவங்க நம்ப போறது கிடையாது. ஆனா இதுக்கு காரணம் நான் அல்ல, பாகால் தீர்க்கதரிசிகள் என்பதை அறியும்படிக்கு கர்த்தாவே என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. ஈஸியா குற்றப்படுத்துறாங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன, நம்ம பைபிள் படிக்கும் போது கர்த்தர் சொல்ற நீ அமைதியா போ, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். நம்ம அமைதியா போனது நம்ம மேல 4 கேஸ் விழுந்திருக்கும். அப்படியே வரும் பாருங்க, சிலருக்கு பாஸ்டர் மேலதான் கோபம் வரும். இவர் தான் அன்னைக்கு சொன்னார் அமைதியா போன. அப்படிதான் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆண்டவரே விட்டாலும் நீங்க எங்களை கானானுக்கு போக விட மாட்டீங்க போல, எப்ப பார்த்தாலும் வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு செய்தி கேட்டுதான் நான் இல்லைன்னா நானே ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது என்னடானா நான் சரி கர்த்தர் வழக்காடுவார் அமைதி இருந்தா அவங்க 3 கேஸ் பொய்யான கேஸ் போட்டாங்க. என்ன செய்யறதுக்கு? இனி என்ன பண்றதுக்கு? ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையா போய் இத்தனை ஜனங்கள்கிட்ட போய் எலியாவுக்கு போய் சொல்ல முடியுமா? நான் கிடையாது, நான் கிடையாது, நான் கிடையாது இல்ல. அப்ப நீங்க பதில் தந்தீங்கன்னா அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். நீங்க பதில் தருவீர்கள். ஆமா, இப்படி பொய்யான குற்றச்சாட்டுல யாராவது இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அவப்பெயரை சுமந்து கொண்டு யாராவது இருக்கிறீங்களா? உங்க இருதயம் கதறட்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நீங்க எந்த வீட்டு வாசலையும் போய் தட்டி ஒவ்வொருத்தட்டையா போய் நான் கிடையாது, நான் இப்படிதான் பண்ணேன், அது அப்படி ஆயிட்டு யார்கிட்ட போய் நீங்க போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாரத்திலிருந்து உங்களுக்காக அக்கினி இறங்கும், எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது என் ஆவியில உணர்கிறேன். நீ யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நம்புவதை போல தலையாட்டினாலும் நம்ப மாட்டாங்க. காரணம் அவர்களுக்குள்ளே உங்களை குறித்த குற்றச்சாட்டு ஆழமா இறங்கிவிட்டது.
நம்மை குறித்த குற்றச்சாட்டு ஒருத்தங்களுக்குள்ள ஆழமா இறங்கிட்டுன்னு வைங்களேன், ஈஸியால அந்த வேரை பிடுங்க முடியாது. அந்த வேர் எரியணும். அந்த வேர் எரியணும்னா என்ன கொளுத்தணும்? தீ கொளுத்தணும். நம்ம தீ கொளுத்தினா ஆளே எரிஞ்சிரும். அந்த பாகால்ங்கிற வேறு தான் எரியும். நான் சொல்றது புரியுதா? அப்படி வேறு எரியணும்னா அக்கினி யார் தான் கொளுத்தணும்? கர்த்தர் தான் கொளுத்தணும். நம்ம ஆளுக்கும் சேர்த்து தீ வச்சுட்டு, ஐயோ இந்த மேட்ரு இவருக்கு தெரிஞ்சிட்டு, இவருக்கு தெரிஞ்சிட்டுனா இது 4 பேருக்கு தெரியுமே, ஆண்டவரை இவரை எடுத்துக்கொள்ளும். இல்ல சிலருக்கு ஜெபம் என்ன கொஞ்ச நாள் ஆளை காணும் போயிட்டாரோ, இப்படி நினைக்கிற ஆட்கள் போகவே மாட்டாங்க. நம்ம ஆளை கொளுத்த பார்க்கிறோம். ஆண்டவரே அக்கினியா இறங்கிடுமே, என் கண்ணு முன்னாடி கொளுத்திடுமே. நம்ம ஆளை கொளுத்த பார்க்கிறோம். இல்ல வேற கொளுத்தணும். இந்த பாகாலுங்கிற வேற கொளுத்தணும். அதுக்கு அக்கினி நான் வைக்க கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அக்கினி வச்சிடாதீங்க. ஆமே. சிலர் பேசுறது தீயாதான் இருக்கும். ஆமே. அதனால தானே ஒரு திருக்குறள் கூட உள்ள, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அடுத்த ஒரு வசனம் போய் இப்படியே சொல்லணும், நாவினால் சுட்ட, அது ஆறவே ஆறாது. அப்படி என்ன அக்கினி? நீங்க அக்கினி கொளுத்த வேண்டாம், அவர் கொளுத்துவார். வேண்டாததெல்லாம் சுட்டரிக்கப்படும், வேண்டியதெல்லாம் சுத்திகரிக்கப்படும். ஆமே. எல்லாரும் நீதான் கை காட்டினாங்கல்ல, அப்பங்கெல்லாம் கை காட்டும் போது நீ இப்படிதானே கை காட்டிட்டு இருந்த. எஸ், அவங்களும் அங்க நோக்கி பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். ஓ ராபா சதராபா காலாபாரா. நம்ம பிரச்சனை என்னன்னா, இவங்க அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டாங்களா, அடுத்த நாள் காலையே அவங்க வீட்டுக்கு போறது ஒரு பழைய கேக்கையும் வாங்கிட்டு. ஏன்னா காலைல ஃப்ரெஷ் கேக்கெல்லாம் பேக்கரியில் இருக்காது. பழைய கேக்கையும் வாங்கிட்டு போய் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்க, அது சாப்பிட்டு நீ வயிறு வலிச்சு என்ன. அவங்க வந்தாங்களா, வந்து போன மேட்டர்லாம் தெரியும். இவங்களும் இல்லையேம்பாங்க, எல்லாம் தெரியும். இப்படியாக்கும் ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படியான்னு சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா 3 வருஷமா எல்லையாவே ஒன்றை பற்றி ஆழமாக இறக்கியாச்சு. நீ மேலோட்டமா வந்து இங்கே பாரு இவன் தான் அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க தப்பு பண்ணல நிரூபிக்க எத்தனை பேரை போய் பார்க்க வேண்டியது, எத்தனை இடத்துல டிராவல் பண்ணி போறாங்க இந்த ஒரு மேட்ரு சொல்றதுக்கு. அவன் நம்புனாங்களா கடைசியா? இல்லையே. அவங்க நம்புவாங்க எப்போ தெரியுமா? அங்கிருந்து வராங்க. ஆமென். பரத்துல இருந்து பதில் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வலது கரத்தை உயர்த்தி, பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து பாரத்தில் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். டைம் ஆயிட்டு. ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததும் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். இனி நம்ம எல்லைக்குள்ள அக்னி வல்லமை இருக்கக்கூடாது. பாகால் தீர்க்கதரிசிகள் எப்பொழுது அழிக்கப்பட்டார்களோ, 40-41 வாசியுங்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை, அதாவது ஜெபத்துக்கு பதில் வந்ததும் ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்தா உங்க குடும்பமே சத்துருவுக்கு எதிராயிரும். ஒருவன் துரத்த 1000, 2 பேர் துரத்த. ஆனா வெட்டி போடுறது யார் தான் வெட்டி போடுவா தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஜெபித்து பழக்கம் கிடையாது. நீங்க தான் வெட்டி போடணும், நீங்க தான் சத்ருவின் தலையை மிதிக்கணும். ஆனா உங்க குடும்பம் கூட நிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? போராடுகிறான் எல்லைக்குள்ளே வந்து உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் கூட நிக்கும். நீங்க சத்ருவை முறியடிப்பீர்கள். ராபாதானா மாஷேகரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வெட்டி போட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல்
கேட்கிறது. எதுக்கு அப்புறம்? பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்கும் தெரியுமா? பெருமழை. 3 வருஷம் கேட்காத சத்தம் இப்பொழுது கேட்கிறது. நீ காத்திருந்த காரியம் இப்பொழுது வருகிறது. நீ எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது வருகிறது. உன் எல்லைக்குள் அந்நிய காரியங்கள் இருக்கிறது வரைக்கும் அது கேட்காது. அது எப்பொழுது முறியடிக்கப்படுகிறதோ. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இன்று பேசின அநேக வார்த்தைகள் மனத்தாழ்மையா சொல்றேன், ஆண்டு சமூகத்தில் சொல்றேன். இந்த பலிபீடத்தில் இப்பொழுது இருந்து கர்த்தர் பேச வைத்தது. அதனாலதான் நான் அப்படி பாயிண்ட் எல்லாம் மாத்திட்டேன். இன்னைக்கு பேசின அநேக வார்த்தைகள், ஆமென், அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ். ஆமென். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்போது உங்க குடும்பம் சேர்ந்து உங்களை கர்த்தரை தேட ஆரம்பிக்கும். அப்பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை நீங்கள் வெட்டி போடுவீர்கள். அதுவரை கேட்காத பெருமழையின் இரைச்சல் எலியாவே உன் காதுகளில் கேட்கப்படும். கையளவு மேகம் எழும்பும், இடி முழக்கத்தோடு பெருமழை சொரியும். நல்ல கரங்களை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி ஷாரா பாலா பாக்கா டாரா பா ரீமா மாகாரா பாதாரா ஷந்தரே ரீபா லாபா ஜோடோ ரீபா கரா லஞ்சனரா. அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த பெருமழையின் இரைச்சல் ஊழியத்தில் கேட்பதாக, குடும்பங்களில் கேட்பதாக, ஒவ்வொரு ஊழியங்களிலும் கேட்பதாக இயேசுவின் நாமத்தில். ஏம் ராதானாமா கலபா ஷந்தடரபா ரீமா மாகராலாரா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக, ஆமென், கொடுங்காற்றாக வீசிடுமே, ஆத்ம நதியாக. ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி, ஆமென், ஒரு சில நிமிடங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு தான் பேசினார், கர்த்தர் எனக்காக தான் பேசினார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், ஆமென், ஹல்லேலூயா, அதிகமாய் பெய்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம தமிழ்ல பாட போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக மலையாளத்தில் இந்த பாடலை பாடுவோம். தமிழ்ல பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் அக்கினியாய். அந்த அக்கினியினால என்ன உண்டாகுது தெரியுமா? எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இவன் தனிமேன். இல்ல, இவனுக்கு பரலோகம் துணையா நிற்குது.